கட்டட வேலை செய்யறவனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. சொல்லிட்டாங்களா, கிளம்போ. அம்மா இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணா கூட நான் அங்க போய் அவளை கூப்பிட்டு வந்துருவேன். அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா கூட அவ மேல வச்சிருக்க லவ் எனக்கு குறைய போறதில்ல. ஆஹா, நீ கூப்பிட்டது என் பொண்ணு உடனே வந்துருவா பாரு. நான் கூப்பிட்டா ஷாலினி வருவா. நீ போவியாடி? நான் போவேன். நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. என்னடி? இங்க பாருங்க, துபாயில வேலை பாக்குற ஒரு பணக்காரனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு என்ன சொல்லிருக்காரு. அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. அப்படி யாராவது வந்தா விஷத்தை தான் கலக்கி கொடுப்பேன். என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? இங்க பாருடி, நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனன்னு வச்சுக்கோ, நான் எங்கே தூக்க மாட்டிட்டு செத்துருவேன். நீங்க செத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ முடிவு பண்ணிட்டியா? எப்பவோ. மச்சான் மச்சான், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த துபாய் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. ஆமா, வர வேண்டான்னு சொல்லு. ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி தொலைங்க. போடி இந்த பக்கம். பையன் ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாரா மச்சான்? பையன் டிமாண்ட் எதுவும் பெருசா பண்ணல. ஆனா நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே மச்சான்? அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. இதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். அப்படின்னா வர ஒரு நல்ல முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். இல்ல மச்சான், வர ஆடி 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாங்க. ஆடி மாசமா? இதெல்லாம் நடக்கிற காரியமானா? அதானே. அப்படி வச்சா என்ன? பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான். இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஓ, அப்ப அவ அட்வைஸ்லாம் நாம கேட்க வேண்டியதா இருக்குமா மச்சான்? வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆடி என்ன ஆவணி என்ன எப்ப வேணா பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு என்ன? ஆமாங்க, அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கட்டட வேலையும் கூலி வேலையும் பாக்குறவங்க. அவனுக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன்னா. அவன் ரொம்ப நல்ல பையன். அப்படிதானம்மா? ஆடி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாம வருது? இல்ல, வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியே கல்யாணம் பண்ணணுமா என்ன? 3ஆம் தேதி வச்சுக்கலாம்ல? கேட்டு பார்க்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இனி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன? ஏ பொன்னப்பா, என்னடா? சோமன் விஷயத்தை கேள்விப்பட்டியா? இல்ல. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ, என்னாச்சுடா அவனுக்கு? இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்குமே வர ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில தான் எனக்கு கல்யாணம் நடக்குது. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஊர் மக்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். நீங்க எல்லாரும் வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருகையை எதிர்பார்க்கும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன். ஐயோ, இந்த பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படின்னா சீக்கிரமா டைவர்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இவனுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையா? அப்படி சொல்லு. வாங்க வாங்க, உள்ள போங்க. என்னடா எல்லாம் ஓகே தானே? நடா புது மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? மொய் கவர்லாம் பத்திரமா வைங்க. நிறைய மொய் வந்திருக்கும் போல. நான் சொன்னதெல்லாம் புரியுதுங்க. தங்க இயற்கை தானே. ஜோடி நம்ம எந்திரிச்சிட்டான். நீ எதுக்கு எந்திரிச்சு? அதுல என்னமா பிரச்சனை? அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணே, தள்ளுங்கண்ணே. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளைய போட்டோ எடுக்க மாட்டீங்களா? ஐயோ மாட்டீங்களா? சாரி சாரி சாரி. அதை கீழே வச்சுட்டு 2 பேரும் உட்காருங்க. பாத்து சும்மா தாலி கட்டும் போது பயந்துராத என்ன? எதுக்குண்ணா?
என் ஒய்ஃபு கொலக போடுவோன்னு சொல்லியிருக்கா. நல்லா இருக்கு. ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதண்டாய் தீமகி தன்னோ தந்தி. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே ஓடிடணும். பந்திக்கு முந்தனம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சும்மா இருடி. பயமா இருக்கா? பயம் இல்ல, ஆனா டென்ஷனா இருக்கு. எதுக்கு இப்போ டென்ஷன்? சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவேன். சரி, நீ காலைல சாப்பிட்டியா? கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டாதான் ஒழுங்கா வேலை பார்க்க முடியும். ம்? குறிப்பா காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. ఏం చేస్తున్నావురా? பழம் உடம்புக்கு நல்லது. என்னங்க விடுமா, அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பிடு. என்ன மச்சான் இதெல்லாம்? शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रिदवक्त्रात्या. ஏதாவது சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, மாங்கல்யத்தை எடுத்து வைங்க. யஸ்வத்ரிதவக்திராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேடம் தமாஸ்ரயே. மாங்கல்யத்தை கொடுங்க. என்னாச்சுங்க? தாலியை கொடுங்க. பொறுமையா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மச்சான் தாலி இல்லையா? என்னாச்சு? என்னாச்சு? மாப்பிள, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. தாலி எங்கடா? ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. எங்க போறாரு? தாலி இல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. டென்ஷன் ஆகாத. அம்மா உங்க தாலியை கொடுங்களேன். டேய், பெத்த அம்மாவோட தாலியவா கேக்குறேன்? வேற ஒரு தம்மாயிட்டே போய் கேட்பாங்க. நீ வச்சிருந்த தாலிங்கடா. என் தாலி தான் காணும்னு சொல்றேன்ல, அதான் அம்மாயிட்ட கேட்குறேன். அப்படி போடு. தாலியே இல்லாத ஒரு கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. சும்மா இப்ப என்ன பண்றது? தம்பி, ஒருவேளை வீட்டுல வச்சு இல்ல மாமா, கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடினோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். ஆளுக்கு ஒரு பொம்மை தேடுங்க. எனக்கு 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. 5 ரூபாயா? நான் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தேன். என்ன தலை எடுத்துறாதலாம்? என்ன பண்றது? என்னால இதுக்கு மேல இந்த வெயில தேட முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சிங்கப்படுத்துற நீ. டேய் சோமா, நீ உண்மையிலேயே தாலி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகாம இருக்க வேடிக்கோ. தம்பி, வேகமா போய் புது தாலி வாங்கிடல. இங்க பாருங்க, இது பூமாலை இல்ல, தாலி. என்னடா பொறுப்பு இல்லாம இருக்க? சோமா, முகூர்த்தம் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கா? இப்படி சொன்னா எப்படி? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா, நீங்க நினைச்சா நடக்கும். நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளுடா. அதை என்னைக்கோ அடக்க வச்சுட்டேன். இருந்தா தான் கொடுப்பேன்.